சென்னையில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் நாள்தோறும் புதிய நூல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. முஸ்லிம் பெண் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பதிப்பகம் ஒன்றை தொடங்கியிருக்கிறார் முஸ்லிம் பெண் பதிப்பாளர். அது பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை புத்தக கண்காட்சியின் முரண் பதிப்பக அரங்கில் சிராஜுதீன் எழுதிய இந்தியாவில் முஸ்லிம்கள் என்ற நூலை சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஆரி பரந்தாமன் வெளியிட எழுத்தாளர் மார்க்ஸ் பெற்றுக் கொண்டார். முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் இன்று அரசாங்க பலத்துடன் பொய் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிற ஒரு சூழலில் அந்த பொய் பிரச்சாரங்களை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் என்பது முஸ்லிம் மக்களுக்கு இருக்கிறது. முஸ்லிம் மக்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுவாக இந்த சமூகத்தில் அமைதியை நாடக்கூடிய யாருக்குமே இது ஒரு முக்கிய பணியாக இருக்கிறது. இந்த சூழலில் இப்படியான பொய் வதந்திகள், பொய் செய்திகள், பொய் தகவல்கள் என்பன அன்றாடம் இங்கே கிட்டத்தட்ட 15 கோடி மக்களாக வசிக்கக்கூடிய முஸ்லிம்களை பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த பொய்மைகளை உடைத்தெறிய வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. பிரம்மாண்டமான இந்த புத்தக கண்காட்சியில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையையும் தாண்டி வாசகர்கள் புத்தகங்கள் வாங்க ஆர்வம் காட்டுவதை வரவேற்பதாக நீதிபதி ஆரி பரந்தாமன் தெரிவித்தார். டிமானிட்டைசேஷன் வந்திருக்கும் போதும் இப்போ லட்சக்கணக்கான இங்கே வாசகர்கள் வாங்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது. பண தட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. இருந்தாலும் புத்தகம் வாசிக்கணுன்ற அந்த வேகம், அதுக்காக பார்த்தா இவ்வளவு கூட்டத்தை பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அது வரவேற்க வேண்டிய விஷயம். பதிப்பகத்துறையில் முஸ்லிம் பெண்களின் பங்கை நிறைவேற்றும் வகையில் கால் பதித்திருப்பதாக கூறுகிறார் இளம் பதிப்பாளர் பர்வீன். பதிப்பகத்துறையில் நிறைய முஸ்லிம்கள் கொடிகட்டி இருந்தாலும் பெண்களுக்கான இடம் வெற்றிடமாகவே உள்ளது. அதை நீக்க வேண்டும் என்ற முயற்சியில்தான் இந்த ஒரு முடிவு புராக் என்ற பதிப்பகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சிறு பதிப்பாளர்கள் சிறிய அளவில் வெளியிடும் நூல்கள் வாசகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெறுவதாக எழுத்தாளர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். கோபால், நியூஸ் 7 தமிழ், சென்னை.